அதுவும் நேத்தே சொல்லிட்டேன், பல முறை அவர் வெளிநாடுக்கு போயிருக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் என்ன முதலீடுகள் வந்துச்சு, வெள்ளை அறிக்கை எதிர்கட்சி கேட்கிறாங்க, அதை அவர் கொடுக்கணும். எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வந்திருக்கு, முதலமைச்சர் தான் அதை சொல்லணும். இந்த முறையும் போயிருக்காரு, 15,000 கோடி முதலீடு ஈட்டுக்கு வந்திருக்கிறோம் சொல்றாரு. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெள்ளை அறிக்கையா கொடுத்து அது செயல் வடிவம் பெறும்போதுதான் அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்கணும். இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. சென்னையில நடந்த முதல் தூய்மை பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் நேரடியாக நான் போய் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பேராதரவை தேமுதிக சார்பாக சொன்னோம். எப்பவும் அவங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா அறிக்கைகள் கொடுக்கணும். அவங்க எல்லாம் இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க, வறுமை கோட்டு கீழ் இருக்கிறவங்க. அவங்க கிளீன் பண்ணதான் இந்த தமிழ்நாடு சுத்தமா இருக்கும். ஆனா அவங்களோட கோரிக்கை நான் நேரடியா அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அதனால உங்ககிட்ட சொல்றேன், அவங்க கேட்கறது 2 தான். பழைய ஊதியம் அவங்களுக்கு வேணும், தனியாருக்கு விடாம கவர்மெண்ட் ஜாப்லயே இருக்கணும் பெர்மனன்ட். இது 2 தான் அவங்க கேட்கிறாங்க. பட் அரசு அதுக்கு பதில் சொல்லாம உங்க கல்வி உதவி தரோம், காலை உணவு தரோம், உங்களுக்கு வீடு கட்டி தரோம் ஏதோ வேற அவங்க சொல்றாங்க. ஆனா அதை யாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இல்லை. இது சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அனைத்து தூய்மை பணியாளர்களும் இன்னைக்கு ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்துறாங்க. அவர்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று தேமுதிக சார்பாக சொல்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.